Our hearts beat to the city streets. We began to feel the fire. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஃப்ரேம் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேண்ட்மேட் ஃப்ரேம்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து இதில் வந்து ஆரோ ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணி அதையும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு கிளிட்டர் ஃபோம் ஷீட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சில்வர் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த கலர் பேப்பரில் வந்து இந்த ஆரோவை வந்து நம்ம சென்டராக வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ரேம் ஐடியாவுக்கு வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 சென்டிமீட்டர் வச்சு நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரணும். மேலேயும் கீழேயும் வந்து 2 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த 2 கோடையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது வெர்டிக்கல் லைன்ஸில் வந்து நமக்கு கோடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பேஸ்டல் பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட பேஸ்டல் பிங்க் இல்லாதனால டார்க் பிங்க்கையும் அதுக்கப்புறம் ஒயிட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்டல் பிங்க் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம்னா, ஒரு கோடு விட்டு இன்னொரு கோடில் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க கோட்லலாம் வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு கோட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் பெனில் வச்சு அதை நல்லா ஹைலைட் பண்ணுற மாதிரி எழுதிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய செகண்ட் ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அவுட்புட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ரேம் ஐடியாவுக்கு போகலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம லெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு A4 ஷீட்டில் லெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு INE நான் பண்ண போகிற வேர்டு பார்த்திங்கன்னா லைஃப்ன்ட்டு பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து INE மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அச்சு எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துகிட்டு அதை வந்து கீழே பாட்டமில் இருக்கிற அந்த லைனை வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து F கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எடுத்துகிட்டு மேலே இருக்க பாட்டும் அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க பாட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து L கிடச்சிரும். ஸோ நம்மளுடைய லைஃப்ன்ற வேர்டுக்கு வந்து நம்ம F அண்ட் L வந்து பேப்பரில் கட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா வேர்ட்ஸையும் வந்து பேட்டர்ன் பேப்பரில் சென்டரில் ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பர் அண்ட் ஈஸியான கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிராஃப்ட்னு சொல்லலாம் இந்த ஃப்ரேம் ஐடியாஸில்.
நெக்ஸ்ட்டு 4th ஃப்ரேம் ஐடியாஸ்க்கு போகலாம். ஸோ இதுக்கு வந்து A4 ஷீட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி OHP ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டை வந்து கரெக்டாக A4 மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ் பென் வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்க்ரிபிள் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வாட்டர் வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து வாட்டர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அடியில் நம்ம A4 ஷீட் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஷீட்டை வந்து இந்த OHB ஷீட் மேலே வச்சு ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலர்ஸை வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு OHB ஷீட்டை வந்து மெல்லமாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா ட்ரை பண்ண விடுங்க. நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டியாக A4 ஷீட் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆர்ட் ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து இப்போ நம்ம ஆர்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி இப்போ நம்ம பண்ணியிருந்த அந்த பெயிண்டிங் மேலே வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை பண்ணினதுக்கப்புறமா வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய 4th ஐடியாவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஐடியாவுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு க்ரீம் கலர் வந்து காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபோக் ஸ்பூனில் வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அச்சு எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக வந்து மாற்றி இந்த மாதிரி அச்சு வச்சுட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் கிளாத்தில் தான் பண்ணலான்னு இருந்தேன். கடைசியில் பேப்பரில் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு பேப்பரில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 6th ஃப்ரேம் ஐடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷி டேப் எடுத்துகிட்டு வாஷி டேப் வந்து நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் பேப்பரில். நான் சும்மா இந்த மாதிரி ஒரு 2 ஆங்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் எல்லாமே வந்து பேஸ்டல் ஷேட்ஸில் தான் போயிருக்கேன். ஸோ க்ரீன், எல்லோ அண்ட் பிங்க் போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் எந்த கலர் வேணுமோ அதே மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாஷி டேப்ஸ் வந்து இந்த மாதிரி பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளுடைய லாஸ்ட்டு ஃப்ரேம் ஐடியாவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக, ரொம்ப எலகண்ட்டாக, ஏஸ்தட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து எப்படி ஃப்ரேம் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தோம்ல ஒரு 6 கிராஃப்ட்டு, ஸோ அதை வந்து எடுத்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கார்ட்போர்டை. இப்போது நம்ம போட்டிருக்க கோடுக்கு இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் எடுத்து அதையும் வந்து கனெக்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரேம் ஷேப்பில். கட் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒயிட் பேப்பர் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து மேலே வச்சு ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி அதை கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஷேப்பில் வந்து ஒயிட் கலரில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கூட கார்ட்போர்டில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேமோடைய சைஸில் வந்து மார்க் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ஃப்ரேமோடைய இன்சைட் அண்ட் அவுட் சைடில் வந்து 1 சென்டிமீட்டர் வச்சு அதையும் வந்து ஜாயின் பண்ணி இப்போ நம்ம புதுசாக கோட் போட்டிருக்கோம்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரியும். ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி சென்டரில் இருக்க கோடு தான் வந்து நம்ம ஃப்ரேமை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். மற்ற சைடில் இருக்க கோடெலாம் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த கார்னரில் இருக்க பேப்பர்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம க்ளூ ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளோட ஈஸியான ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கடைசியாக வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு OHB ஷீட்டை வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு க்ளூ போட்டுட்டு நம்ம பண்ணியிருக்க கிராஃப்ட்டையும் வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்பாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈஸியான சிம்பிளான ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியில் ஃப்ரேம் வாங்கி அதில் நம்ம பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக நம்ம பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஈஸியாக இருக்கும். நான் பண்ணியிருக்க எல்லா கிராஃப்ட்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். ரொம்ப டைம் ப்ராசஸிங் எதுவுமே இருக்காது. கடைசி ஸ்டெப் இந்த ஃப்ரேம் பண்ணுற ஸ்டெப் மட்டும் தான் கொஞ்சம் டைம் ப்ராசஸிங்காக இருக்கும். மற்றபடி மற்ற கிராஃப்ட் நான் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Here is the output. ஸோ ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம ஒரு 6 ஃப்ரேம் ஐடியா வந்து பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வேணும்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் ஃப்ரேம்லாம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட பேக் சைடில் வந்து நம்ம டபுள் சைடு டேப் வச்சு வாலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு 6 ஃப்ரேம் ஐடியாஸ் வந்து நம்ம பார்த்தோம். Thank you for watching.